நான் இருந்தனாலே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. சார் சொல்லும்போது அதை வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இதை மீட் பண்ணதும் நைட் வந்து ஒரு 8 to 9 அந்த டைமிங் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு 2 பேர் வந்து ஹெல்மெட் போடல. நியூ பைக் நினைக்கிறேன். புது பைக் வந்து ஹெல்மெட் போடாமல் ஓவர் ஸ்பீட் ஏரியா, அதாவது சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ஓவர் ஸ்பீட் நடந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அது. ஹெல்மெட் போட்டால் அப்புறம் பைக் ஓட்டுறவங்க லைசன்ஸ். அப்போ வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. கார் ஆப்போசிட்ல வந்து அந்த கார்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இடிச்சிட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா பைக் ஓட்டிட்டு வந்து ஆன் தி ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. பின்னாடி இருந்தவங்களுக்கு ஒரு கால் வந்து அடிபட்டு எந்திரிக்கும். அந்த இடத்துல வந்து நான் இருந்தேன். பட் என்னோட பெரியவங்க இருந்தவங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யாருமே நினைக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு தோணுச்சுன்னா ஏன் இவங்க ஹெல்ப் பண்ணல? நம்மளோட பெரியவங்க நிறையா படிச்சிருப்பாங்க. ஏன் அவங்க ஹெல்ப் பண்ணாமல் ஒருத்தவங்க வந்து இறந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலாம், பேரண்ட்ஸ் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம். அதுவும் எதுவுமே பண்ணாமல் சும்மா நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு ரீசன். அப்புறம் அது வந்து ஒன்றா லைட் போடாத மிஸ்டேக் வந்து கவர்மெண்ட்டோட அது எலக்ட்ரிக்கோட டிபார்ட்மெண்ட், அது ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து லைசன்ஸ் இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவி பைக் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு லிமிட் ஸ்பீட் போட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு மோட்டர் பைக் வந்து டாப் ஸ்பீட் வந்து அதாவது ஓவர் ஸ்பீட் பைக் இது பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹெல்மெட் போடாமல் இதுக்கு வந்து வெளியே வராங்க. அப்போ வந்து மெயின் ரோடு வரும்போது போலீஸ் செக்கிங். அப்போ போலீஸ் வந்து செக் பண்ணுங்க. லைசன்ஸ் தான் எப்படி பைக் வாங்கினாங்க, அது ஃபைன் பண்ணணும். இல்லை பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு அண்ணா வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணும்போது மற்றவங்க வராங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரே வந்தாலும் மற்றவங்க சொல்லணும். அப்போ அதே எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாலும் மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன் வந்து ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் ஏன் நிறைய பேர் வரணும்? அவர் வரதுக்கு முன்னாடி வந்து வந்ததுன்னா அவங்க வீடு இருக்கிறவங்களுக்கு காப்பாற்றிருந்தாங்க. அப்படி இந்த இடத்துல வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ். இது வந்து லைசன்ஸ் போடாமல் இருக்கிறது கவர்மெண்ட்டோட மிஸ்டேக்கா, இல்லை போலீஸ் செக் பண்ணலைன்னா போலீஸோட மிஸ்டேக்கா, இல்லை பேரண்ட்ஸோட மிஸ்டேக்கா, ஓவர் ஸ்பீடாக இருந்தாங்க அவங்களோட மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் வந்து எங்கே சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லணும், லைசன்ஸ் இல்லைன்னா வந்து வண்டியை ஓடுறது, ஹெல்மெட்டை மஸ்ட்டாக போடணும். போலீஸ் செக் பண்ணாமல் மெயின் ரோட்டில் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கொஸ்டின். பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு இவ்வளோ காசு போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்து இப்போ அந்த உயிர் முக்கியமாக இல்லை அந்த பணம் முக்கியமாக இருந்துச்சு. இன்சூரன்ஸ் போட்டுன்னா பைக் வந்து இன்சூரன்ஸ் தான் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் போன உயிருக்கு என்ன கேட்கணும் அது ஒன்று. அப்புறமா வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் பீப்புள்ஸ். இப்போ வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு முன்னாடி வந்தால் தான் இன்னொரு வரணும். அந்த டயத்தை வந்து ஃபஸ்ட்டு யாரும் இருக்கக்கூடாது. மற்ற படத்தில் எப்படி இருந்தால் ஒரு உயிர் வந்து போராடிட்டு இருக்குன்னா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க உயிரை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் போய் அவங்களே பைக்கு ஏதாச்சும் காரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த உயிர் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு இந்த ரைட்டு காலை வந்து அந்த கீழே வந்து அதை எடுத்துட்டாங்க. அந்த வில்லேஜ்லேயே அதை எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒரு நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீடியோஸ் ஏதாச்சும் எடுப்பீங்களா, இல்லை ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், தயவு செஞ்சு வண்டி வந்து ஓட்டாமல் இருக்கவே முடியாது. கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு ஸ்லோவாக ஓட்டலாம். ஏதாச்சும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து முன்னாடி ஹெல்ப் பண்ணலாம். அதை வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்து சில இதுலேருந்து நான் இன்னொரு ஃபைன் பண்ணாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ நடந்துச்சு. இதில் ஒரு ஃபைன் பண்ணால் எங்கள் ஏரியாவில் வந்து அந்த கவுன்சிலர் வச்சுருவாங்க. அவங்ககிட்ட போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அடுத்த நாளே வந்து லைட் போடுறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட் போடுறாங்க. அப்புறமா ரோடு வந்து ரோடு தான் வந்து கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. அது பண்ணாங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் வந்து அப்புறம் எப்போவுமே வந்து நைட் லேட் 10க்கு மேலே ஆனாங்கன்னா போலீஸ் வந்து செக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் வந்து 10க்கு வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம டாப் ஸ்பீட் பண்ணலாம் சொல்லி வீடியோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், பேக் போகணும். அதனால வந்து அது மெயின் ரோட்டில் வந்து போலீஸ் வந்து எப்போவுமே இருக்காங்க. இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து காந்த இடிச்சுட்டு அதாவது ஏதோ குழந்தை வந்து நடுவில் கிராஸ் ஆகிருக்கோ, இல்லை வயசானவங்க ஏதாச்சும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஆகிருந்துச்சுன்னா வந்து ஒரு அந்த நிலவே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதனால ஏதாவது ஒரு ரியல் சொல்லி எனக்கு வந்து இந்த சேவை ஏதாச்சும் வந்து பேசிட்டு சொன்னால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது வந்து டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அதுலேருந்து நான் என் மிஸ்டேக் வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணுவேன். வீடியோ ஆக்டிவிட்டிஸ் கூட இருக்குது. ஓகே, நான் கேட்டது கரெக்டாக தானே? ஏன் இல்லை வீடியோஸ் ஃபோட்டோஸ்
என்ன பர்பஸ் அது? கரெக்ட் தானே? அது கேஸ் ஸ்டடி அவன் பார்த்துருக்கான். ஏன் சார் யாருமே ஹெல்ப் பண்ணாம யாருமே